கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஜார்க்கண்ட் அரசு பணிகள் தேர்வாணையம் சார்பா காவல்துறை கண்காணிப்பாளர், துணை ஆட்சியர் இந்த மாதிரியான பணிகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு தேர்வை ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் எழுதினாங்க. ஜூலை 2ஆம் தேதி இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வு நடத்தப்பட்ட அந்த விதம், வெளியான தேர்வு முடிவுகள் அப்படின்னு எல்லா கட்டத்திலையுமே பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றம் சாட்டியிருக்காங்க மாணவர்கள். அதோட OMR தாள்களில் மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. பிரிவு வாரியான மதிப்பெண்கள் கூட வெளியிடப்படலை அப்படின்னும் சொல்றாங்க. செக்ஷனா அந்த மார்க்கு கூட எங்களுக்கு தெரிவிக்கலை அப்படின்னும் சொல்றாங்க. இதனால விரக்தி அடைஞ்ச மாணவர்கள் ஜூலை 25ஆம் தேதி ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஜெய்பால் முண்டா அந்த மைதானத்துல ஜார்க்கண்ட் அரசே சுயநினைவிற்கு வா அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வச்சு போராட்டத்திலையும் ஈடுபட்டு வர்றாங்க. எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அரசு முறையா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய மாணவர்கள் பலர் உண்ணாவிரத போராட்டத்தையும் கையில எடுத்திருக்காங்க. கடந்த 7 நாட்களாக உண்ணாவிரத போராட்டமும் நடந்து வருகிறது. அந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்திருக்கக்கூடிய பலரும் அரசு நடத்தக்கூடிய தேர்வு முகமைகளால தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டவங்க, இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்க, இனி வரக்கூடிய தலைமுறைகள் அதால பாதிக்கப்பட்டுடக் கூடாது அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. தேர்வை ரத்து செய்யணும், முறையான விசாரணை வேணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பெரும்பாலான மாணவர்கள், அந்த போராட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் எந்த அமைப்பையும் சாராதவங்க அப்படின்றதுனாலையும் இப்போராட்டம் கவனம் பெறுகிறது. இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லியாகணும், அந்த போராட்ட களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து 2 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. 2 தரப்பும் தனித்தனியாக போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது ஒண்ணு, அந்த தேர்வுகளை முறைகேடுகளை களையணும். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் கிட்ட அரசு பலகட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டாங்க. அந்த முறைகேடுகளை விசாரிப்பதற்காக ஒரு செயல் திட்டத்தையும் அரசு அறிவிச்சு இருக்காங்க. இளைஞர்களின் போராட்டத்திற்கு அப்புறமா அரசு பல்வேறு தேர்வு அமைப்புகள்ல சீர்திருத்தங்களை நாங்க கொண்டு வரோம், அதற்காக குழு அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இதில் எடுக்கப்படும் அப்படின்னும் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக தான் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 பேர் ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறைகேடு தொடர்பா அமலாக்கத்துறையுடைய விசாரணை வேணும் அப்படின்னு கேட்ட மாணவர்களுடைய கோரிக்கை அந்த கவர்மெண்டால ஏத்துக்கப்பட்டிருக்கு. ஆனா JPSC தொடர்புடைய எல்லா தேர்வுகளுக்கும் CBI விசாரணை வேணும், அதுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொன்ன மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படலை. அந்த கோரிக்கை ஏற்கப்படும் வரை போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள்னால ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பல நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார். பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் போராட்டம் அங்கே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. போராட்டத்தை நாங்கள் தொடர போகிறோம் அப்படின்னு மாணவர்கள் தெரிவிச்சிருக்கிற நிலையில ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி இன்னைக்கு அமைதி பேரணி நடத்தி இருக்காங்க. இதுக்காக இன்னைக்கு காலையில சட்டப்பேரவையை சுற்றியும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் பேரணி போனாங்க. அந்த மாணவர்கள் மேல தண்ணீரை பீச்சி அடிச்சு காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவிட்டு இருந்து 2000க்கு அப்புறமா ஜார்க்கண்ட் மாநிலம் தனியாக பிரிக்கப்படுது. ஆனால் இதுவரை நடந்த ஒரு தேர்வு கூட முறையாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடத்தப்படலை அப்படின்னு அந்த மாநிலத்தோட கல்வியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல தேர்வுகள் ரத்தாகும், சில இடத்துல முடிவுகள் திருத்தம் வரும், இல்லை கூடுதல் தகுதி பட்டியல்கள் சேர்ப்பாங்க, இல்லை விடை குறிப்புகளில் தவறுகள் இருக்கும், இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் சர்ச்சையாகும். இப்படின்னு தேர்வு முறையே 2000 தொடர்ச்சியாக பிரச்சனைக்குரியதாக தான் இருந்திருக்கிறது. 2003, 2005 இப்படின்னு ஜார்க்கண்ட் மாநிலம் தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமாக முதல் 2 தேர்வுகள் தேர்வாணையத்தில் நடக்குது. இந்த 2 தேர்வாணையத்திலையுமே தேர்வாணைய உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுத்தாங்க, வேலைகள் கொடுத்தாங்க. அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கூறி அந்த முறைகேடு புகார்களும் இருக்கு. இந்த புகார்கள் விசாரணைகள் இன்னைக்கு வரை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதோட இந்த தேர்வுகளும் CBI-யால விசாரிக்கப்பட்டுட்டும் இருக்கு.
இங்கதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அரசு பணிக்கான தேர்வை நடத்துறதுக்கு ஜார்க்கண்ட் பொது சேவை தேர்வு ஆணையம் அப்படின்றது பொறுப்பாக இருந்தாலும் அந்த தேர்வு வினாத்தாள்களை தயாரிக்கிறது, தேர்வுகளில் அந்த மதிப்பீடு செய்யறது அப்படின்னு தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலம் கான்ட்ராக்ட்ல கொடுக்குது ஜார்க்கண்ட் கவர்மெண்ட். இந்த தேர்வை நடத்துற ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிற டிடிஆர் டேட்டா ப்ராசஸிங் லிமிடெட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த தேர்வு நடத்துகிற அந்த வினாத்தாள் தயாரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த நிறுவனம் ஏற்கனவே 2025 ஜார்க்கண்டில் நடந்த பணியாளர் தேர்வு ஆணைய தேர்வுகளில், இதுக்கு முன்பு நடந்த தேர்வுகளையும் பல குளறுபடிகளில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அது பிளாக் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஆனாலும் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கிட்ட ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இந்த பொறுப்பை எப்படி ஒப்படைச்சாங்க அப்படின்றது தெரியல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த இடத்துல தான் மாணவர்கள் இதற்கு முன்பு அந்த டிடிஆர் அந்த நிறுவனம் நடத்தின அந்த தேர்வுகளையும் ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதுதான் இன்று நிலுவையில் இருக்கிறது. தேர்வு முறைகேடு இந்த மாதிரியான விஷயம் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில், உதாரணத்திற்கு ஜார்க்கண்டில் நடக்குது அப்படின்னா அங்கே மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தேசிய அளவில் பெரிய பிரச்சனையாக இந்த தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு போன்ற விவகாரங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த காவலர்களுக்கான அந்த தேர்வு வினாத்தாள் கசிவு, மேற்கு வங்கத்தில் நடந்த ஆசிரியர் நியமன அந்த விவகாரம், பீகார், ராஜஸ்தான், கர்நாடகா இப்படின்னு தேசிய அளவில் நடந்த சில தேர்வுகளில் நடந்த வினாத்தாள் கசிவுகள், இதோடு சமீபத்தில் நடந்த நீட் யூஜி சர்ச்சை வரைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகள் நடத்துகிற தேர்வுகளில் சிக்கல் இருக்கு அப்படின்றது முக்கியமாக பார்க்கப்படணும். இந்தியாவில் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிஏ இந்த மாதிரியான அமைப்புகள் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தேர்வுகளை நடத்துகிறாங்க. இந்த அமைப்புகள் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்கள் தேர்வுகளையும் எழுதுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் போட்டி தேர்வுகளுக்காக ஒரு வருஷத்துக்கு 1.23 லட்சம் கோடி செலவிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காசு ஏறத்தாழ ஒரு நாட்டோட பட்ஜெட்டுக்கு நிகராக இருக்கு அப்படின்னு, கல்வி பட்ஜெட்டுக்கு நிகராக இருக்கு அப்படின்றது காங்கிரஸோட வாதம். அந்த கல்வி பட்ஜெட் அப்படின்றது 1.32 லட்சம் கோடி. ஒரு எக்ஸாம் ரத்து செஞ்சாலோ இல்லைன்னா அதுல முறைகேடு நடந்தாலோ அந்த எக்ஸாமை எழுதியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதோட அது எந்த துறைக்காக எக்ஸாம் நடத்தப்படுதோ, உதாரணத்துக்கு காவல், கல்வி, சுகாதாரம் இந்த மாதிரியான அத்தியாவசிய துறைகளில் இந்த மாதிரியான தேர்வுகள் நடத்தப்படும் போது அதில் முறைகேடுகள் நடந்தால் அந்த எழுதுகிற மாணவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அந்த துறைகளுக்கான சரியான பணியாளர்கள் கிடைக்காம அங்கேயும் பாதிப்பு ஏற்படுது. ஆக மொத்தத்தில் மக்கள் பெரிய அளவில் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது மிக முக்கியமான பார்வையாக இருக்கு. 2005 2026 காலகட்டத்தில் 21 மாநிலங்கள்ல 220 தேர்வுகள்ல மோசடி சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா வினாத்தாள் கசிவு, OMR மோசடி, தன்னுடைய பரீட்சை எழுதுறதுக்கு வேற ஒருத்தரை அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த முறைகேடுகள்ல அடங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 10 கோடி மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2015க்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு சராசரியா 7 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா 2015க்கு அப்புறமா வருஷத்துக்கு 12 சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றதும் டேட்டா சொல்லுது. 2015க்கு முன்னாடி தேர்வு முறைகேடுகளில் வினாத்தாள் கசிவுகள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம் நடக்குது, அதில் வினாத்தாள் கசிவு இல்லை ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் ஒரு தேர்வுகளில் முறைகேடுகளாக இருக்கும். அந்த சம்பவங்களில் 32% அப்படின்றது வினாத்தாள் கசிவாக மட்டும் இருந்திருக்கிறது 2015க்கு முன்னாடி வரை. ஆனால் 2015க்கு அப்புறமா வினாத்தாள் கசிவு தான் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. முறைகேடுகள் நடக்கிற மொத்த சம்பவங்களில் வினாத்தாள் கசிவு மட்டும் 70% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. 2015க்கு பின்னாடி இந்தியாவில் டிஜிட்டல் பூம் அப்படின்றது பெருசாக இருந்தது. அதனால ஒருத்தர் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு அந்த சென்டருக்குள்ள போனாலே போதும், அவர் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்படின்னும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள், மோசடிகளுக்கு பாஜகவை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களையும் நடந்திருக்கு, பிராந்திய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் இது நடந்திருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, பாஜக அல்லது தேசிய ஜனநாயக
கூட்டணி. இந்த கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல அதிகமாக நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட 58% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் காங்கிரஸ் ஆளக்கூடிய இதில் 25% வரை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது. பிராந்திய கட்சிகள் மிச்சம் இருக்கிற விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மெடிக்கல் சம்பந்தமான படிப்புகளுக்கோ வேலைகளுக்கோ நடத்தப்படுற அந்த நுழைவுத் தேர்வுகளில் தான் அதிகமான முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னும் வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, முறைகேடுகள் எல்லாம் நடக்குது, என்ன தீர்வு? எத்தனை பேரை கைது பண்ணார்கள் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. 2015க்கு அப்புறமா சிபிஐ இந்த விவகாரத்தில் 17 தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு தண்டனை கூட அதில் கிடைக்கல, ஒருத்தர் கூட தண்டனைக்கு ஆட்படலை அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஒருத்தர் மட்டும் தண்டனைக்கு ஆட்பட்டு இருக்கிறார் 2015க்கு அப்புறமா. ஆனால் அவர் மாநில அரசால் விசாரிக்கப்பட்ட ஒரு ஆணையம், சத்தீஸ்கர் மாநிலம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாநிலத்தில் ஒரு முறைகேடு நடக்குது. அந்த மாநில அரசு அமைக்கிற ஒரு குழுவில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 11 வழக்குகளில் அமலாக்கத்துறை கூட விசாரணை நடத்தியிருக்கு. ஆனால் ஒரு வழக்கில் கூட தண்டனை கிடைக்கல அப்படின்றது மிக முக்கியமானது. கைதுகள் நடக்கும், ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் முன்ஜாமீனில் வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் கூட நடந்திருக்கிறது. மாநில தேர்வு வாரியம் இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வு ஆணையத்தில் சேர்ந்து எப்படியாவது படித்து பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தங்களுடைய எதிர்காலத்தையே அடமானம் வைக்கிற ஒரு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆண்டு கணக்கில் பலர் கோச்சிங் சென்டரில் பணம் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டரில் பணம் கட்ட முடியாதவங்க அரசு நடத்துகிற இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. பல்லாயிரம் மாணவர்கள் போட்டி போட்டு இந்த பரீட்சையை எழுதக்கூடிய ஒரு சூழல்ல பெரும்பான்மையான மக்கள், அதில் நடுத்தர ஏழை மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தங்களோட குடும்பம் மேம்படணும் அப்படின்னு இது மாதிரியான போட்டி தேர்வுகளுக்காக தங்களுடைய இளமையை மொத்தமாக அதில் கொடுத்து பல ஆண்டுகள் முயற்சிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு எஞ்சி இருப்பது அப்படின்றது ஏமாற்றம் அப்படின்னா இது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அரசு முறையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.